நான் பிறந்தது நல்லா பிறந்து 8 வயசு இருக்கும்போது போலியோவால் பாதிக்கப்பட்டு 2 கையும் ஒரு காலும் செயலிழந்துருச்சு. நான் ஒரு 3 வருஷம் ஆரம்ப காலத்தில் என்னால் நடக்க முடியல. டெய்லியும் வலி நிவாரண மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு தான் என்னுடைய பள்ளி கல்வியை முடித்தேன். எனக்கு கிரிக்கெட் மேலே ரொம்ப ஆர்வம். ஆனால் சாதாரணவங்களோட என்னால் கிரிக்கெட் விளையாட முடியாது. ஏன்னா எனக்கு இந்த பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லி என்னை யாரும் விளையாட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்போ மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட்டை தேடி போனேன். மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் அணியிலையும் தமிழக அணிக்காக தேர்வாகி தமிழக அணியில் விளையாண்டேன். எனக்கு கரெக்டாக 23 வயசு இருக்கிறப்ப இந்த முதல் வகை சர்க்கரை சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டேன். அந்த தருணம் என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம எப்படி பிறந்ததும் போலியோவால் பாதிக்கப்பட்டுட்டோம், இப்போ நம்மளுக்கு சர்க்கரை நோயும் வந்துருச்சு, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி டாக்டருடைய காலை பிடிச்சி கெஞ்சினேன். அப்போ டாக்டர் சொன்னது என்னென்னா, நான் டெய்லியும் 4 முறை ஊசி எடுத்துக்கிட்டு உணவு அருந்துறதுக்கு முன்னாடி என்னை பரிசோதித்து பார்த்துட்டு தான் உணவு அருந்தணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் எனக்கு அறிவுரை கூறுறாரு. ஆனால் என்னுடைய கையாலேயே எனக்கு இன்சுலின் செலுத்த முடியாத சூழல். ஆரம்ப காலத்தில் இந்த சர்க்கரை நோயால் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். என்னுடைய உணவு முறையும் எனக்கு கொடுக்குற இன்சுலினும் எங்கள் வீட்டில் பொருளாதார சூழல் இந்த சர்க்கரையை நிர்வகிக்கிற வசதி எங்கள் வீட்டில் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனேன். அப்போ தான் இந்த முதல் வகை நீரிழிவுனா என்ன அப்படின்னு சொல்லி நான் தேட ஆரம்பித்தேன். அப்போ இந்த முதல் வகை நீரிழிவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிற தமிழ்நாடு முதல் வகை நீரிழிவு அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்கள தொடர்பு கண்டு உதவி கேட்டேன். அப்போ தான் அவங்க எனக்கு செயற்கை கணையம்னு சொல்லி இன்சுலின் பம்பு எனக்கு கொடுத்தாங்க. இதயம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கோயம்புத்தூர் அந்த டாக்டர் கிருஷ்ணன் சாமிநாதன் சார் தான் எனக்கு இன்சுலின் பம்பு கொடுத்தாரு. டாக்டர்ஸ் மோகன்ஸ் நீரிழிவு மையம் என்னுடைய 3 மாத பராமரிப்பு, மருத்துவ பராமரிப்பு, மருத்துவ ஆலோசனை எல்லாமே எனக்கு கொடுத்தாங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கை முறை முதல் வகை நீரிழிவும் இந்த மாற்றுத்திறனாளியாகவும் எப்படி போராடுங்கிறது ஒரு போராட்ட களமாக இருந்தது. நான் கிரிக்கெட் மேலே வச்சுருந்த உணர்வு, நான் இந்தியா முழுக்க பயணம் செஞ்சு பல கோப்பைகளை வென்றிருக்கிறேன். இந்திய மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் அணிக்கும் 2 முறை மேனேஜராக பணிபுரிஞ்சிருக்கிறேன். என்னுடைய நீரிழிவு மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்துச்சு. நான் நீரிழிவால் மாரத்தான் மற்றும் நீரிழிவு சமூகம் சம்பந்தமாக நீரிழிவால் பாதிக்கப்பட்டவங்களுக்காக நிறையா கருத்தரங்களை கலந்துருக்கிறேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில் இன்னும் முன்னுதாரணமாக இருந்துச்சு. என்னை எல்லாரும் ஒரு முன்னுதாரணமாக எடுத்து என்னுடைய சமூகம் சார்ந்தவங்க என்னை ஒரு மோட்டிவேஷ்னலாக எடுத்துக்கிறாங்க. என்னுடைய பேர் ஹரிச்சந்திரன், ஈரோடு மாவட்டம், கோபிச்செட்டிப்பாளையம்.